வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு மெயின்டைன் டியூபுலர் பேட்ரிஸ். யூபிஎஸ்க்கு உள்ளது, வீட்டில் உள்ளது, செல்ஃப் சர்வீஸ் எப்படி பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நல்ல ஒரு வெல் வென்டிலேட்டட் பிளேஸில் வைங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் தொடாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதை ஏரியாக இருக்கணும், பிளேஸு கூலாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதை வந்து எப்போவும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது ஒரு டேம் கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அந்த துணியை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, அது கையில் பட்டதுன்னா அரிக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் இண்டிகேட்டர். இதுக்குள்ளே ஒரு ஃப்ளோட் இருக்கும். இதுதான் நமக்கு வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்காங்கிறது காட்டும். அந்த க்ரீன் வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடம் வந்து மேக்ஸிமம் லெவல், ரெட்டு வந்து மினிமம் லெவல். இதுக்கு இடையில இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரெட் லெவல் போகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. பெட்ரோல் பல்கில் அந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே வைங்க, வேற எங்கேயும் வைக்காதீங்க. இது தொட்டிங்கன்னா அரிக்கும். டியூபுலர் பேட்ரி வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இது ஒரு 5+ இயர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் யூசேஜை பொறுத்து, சிலருக்கு 15 days, சிலருக்கு 1 month ஆகும் ஃபுல்லாக அந்த ரெட்டு இது கீழே இறங்குறதுக்கு. ஸோ அதை செக் பண்ணிகிட்டே இருங்க. டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுருங்க, ரஸ்ட் ஃப்ரீயாகவும் வச்சுக்கோங்க. இதுதான் டிஸ்டில்டு வாட்டர். இது வந்து ப்ரௌன் கலர் பாட்டில்ன்றதுனால அது ப்ரௌன் கலராக தெரியுது. மற்றபடி அது வந்து நல்ல பியூர் வாட்டர் தான். டிஸ்டில்டு வாட்டருங்கிறது வெள்ளையாக தான் இருக்கும். நான் ஒரு பாட்டிலை வந்து ஃபனல் வச்சுக்கோங்க. நீங்கள் கொட்டாமல் சிந்தாமல் கையிலலாம் ஆகாமல், கையில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி கேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபனல் வச்சுக்கோங்க. நான் வந்து என் ஃபனலில் தூக்கி போட்டுட்டேன் தெரியாமல். ஸோ அதனால் நான் இது சும்மா பாட்டிலை கட் பண்ணி ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணேன். அது சரியாக வந்துருச்சு. சூடு பண்ணி கட் பண்ணேன், அழகாக வந்துருச்சு. இது வழியாக அப்படி விடுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோடது வந்து லோவாக இருக்கிறது. ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் ஊற்றாதீங்க, ஸ்பில் ஆக வேண்டாம். பார்த்து கையில் படாமல் பண்ணுங்கள். அந்த நட்டு போல்ட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் ரஸ்ட் ஃப்ரீயாக, டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அழுக்கு இல்லாமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. கரோஷன்னு சொல்லுவாங்க, அந்த சால்ட் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிருந்துன்னா சின்ன ஒரு டூத் ப்ரஷ் வச்சு அதை க்ளீன் பண்ணிங்கன்னா அது க்ளீன் ஆகி வந்துடும். இது நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்கும் கூட ஏஜென்சிலாம் இருக்குது. அவங்க வந்து 15 days ஒரு 1 month வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. பவர் போச்சுதுன்னா உங்கள் பேட்ரி அட்லீஸ்ட் 3 hours உங்களுக்கு பேக்கப் பவர் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். சார்ஜ் ஆகாமல் பீப் சவுண்ட் கொடுத்துட்ருக்கிற ஓன் அவுட் பேட்ரிஸை ரிப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் டேரெக்டாகவே ஊற்றுறேன் பாருங்கள். இப்படின்னு கூட உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா லாங் லைஃப் வரும். ஓவர்லோடு நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களோட பேட்ரி எவ்வளோ உங்களுக்கு பேக்கப் கொடுக்க முடியுமோ அந்த அளவு மாத்திரம் நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஓல்டு பேட்ரி லெட் ஆசிட் பேட்ரி, அது வந்து ரொம்ப சூடாகி சைடெல்லாம் டச் பண்ணால் சூடாக இருந்தது, பல்ஜாக இருந்தது, எக்ஸ்ப்ளோட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. அதனால் அதை ரிப்ளேஸ் பண்ணோம். அதனால தான் அந்த அவேர்னஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ நேரம் ரொம்ப பேஷண்ட்லி வாட்ச்ட் மை வீடியோ. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.